அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பிகினர்ஸுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். ஸ்டாக்னா என்ன, ஷேர்ஸ்னா என்ன, ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி அமைப்பது, என்ன செக்டரை செலக்ட் பண்ணுறது, எத்தனை ஸ்டாக்ஸை வாங்குவது, ஸ்டாக்ஸ் எத்தனை வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணுவது, இது போல் உங்களுடைய சந்தேகங்களுக்கு இந்த பார்ட்டில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்டாக் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 ஸ்டாக் இன்றைக்கி வாங்கியிருக்கேன், 3 ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸ்டாக் அப்படின்னா ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறது. நான் இன்றைக்கி 3 ஸ்டாக்கை வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் 3 கம்பெனியுடைய ஷேர்ஸை வாங்கியிருக்கேன். அதாவது 3 கம்பெனியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அந்த கம்பெனியோடைய ஒன் ஆஃப் த ஓனராக ஆகிறேன். இதை தான் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஒரு 10 ஸ்டாக்ஸில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு 10 கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். இதை தான் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறது. அதே போல் ஷேர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்டாக்கில் உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வாங்குறது தான் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் இருக்குன்னா அதோடைய கரண்ட் மார்க்கெட் வேல்யூ ப்ரைஸ் 3000க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஒரு ஷேருடைய ப்ரைஸு. இது போல் 50, 100, 500, 1000 அப்படின்னு எத்தனை குவான்டிட்டி ஷேர்ஸ் வேணாலும் நம்ம வாங்கலாம். அப்படி அந்த ஷேர்ஸை வாங்கி அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அந்த கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த ஓனராக ஆகணும். இதை தான் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எத்தனை ஸ்டாக்ஸ் நம்ம வாங்குறது, எத்தனை ஷேர்ஸு வாங்குறது அப்படின்னு. முதல்ல நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ அமைக்கணும். அந்த போர்ட்ஃபோலியோ டைவர்ஃபிகேஷனாக இருக்கணும். ஒரே ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் டாப் 5 பெஸ்ட்டு செக்டாராக ஒரு 5 செக்டாரை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த 5 செக்டாரில் 2 ஸ்டாக்கு வீதம் மொத்தம் 10 ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வந்தோம்னாக்க நமக்கு ஃப்யூச்சரில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை தான் பிரபல ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டரான ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா என்ன சொல்கிறாருனாக்க, நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிலையும் 100 ஸ்டாக்ஸு, 50 ஸ்டாக்ஸு, 30 ஸ்டாக்ஸு, 10 ஸ்டாக்ஸு இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னாக்க அது உங்களை பணக்காரராக ஆக்காது. அதுக்கு மாறாக நல்ல பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் செய்யக்கூடிய ஒரு 10 கம்பெனியை செலக்ட் பண்ணி அதில் 1000 ஷேர்ஸு 2000 ஷேர்ஸுன்னு நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க ஃப்யூச்சரில் நீங்கள் பணக்காரராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளை போல் இன்வெஸ்டர் மோஸ்ட்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க சோசியல் மீடியாவில், யூடியூப்பில் ஃபினான்ஷியல் அட்வைஸரும் அல்லது எக்கனாமிஸ்ட் சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸை என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் வாங்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்படி நம்ம போர்ட்ஃபோலியோவில் அதிகமான ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால 10x ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு கூட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்மள்கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை நம்ம தவற விடுறோம். அதே போல் மோசமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனியுடைய ஸ்டாக்ஸை நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுனால நம்மளுடைய அமௌண்ட்டையும் லூஸ் பண்ணுறோம். அதனால் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அதிகம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வைக்காமல் அதிகபட்சமாக 10 ஸ்டாக்ஸை வச்சுக்கோங்க. அந்த 10 ஸ்டாக்ஸை பெஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 5 செக்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்டாக்ஸ் வீதம் மேக்ஸிமம் 10 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். செக்டாரில் ஃபினான்ஷியல் செக்டரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஷரியா கம்ப்ளைண்ட்டுடைய செக்டார் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 55 ஸ்டாக்ஸுக்கு மேலே வச்சுருப்பாங்க. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ டைவர்ஃபிகேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. காரணம் என்னன்னாக்க அவங்களுக்கு மந்த்லி எஸ்ஐபி மூலமாக கோடிக்கணக்கான பணம் ஃபண்டு கலெக்ட் ஆகிட்டு இருக்கு. அதை எல்லாத்துலேயும்
சில குறிப்பிட்ட ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. நம்ம செபி என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்கனாக்க, மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு ஸ்டாக்ஸில் வந்து அதிகபட்சமாக 10% வரையும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதனால் 55 to 60 ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி டைவர்ஃபிகேஷன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதே போல் தான் பிஎம்எஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்லேயும் சரி, அவங்க அதிகபட்சமாக ஒரு கம்பெனியில் மேக்ஸிமம் 20% தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இதுக்காக பிஎம்எஸ்லேயும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சரி, அவங்க போர்ட்ஃபோலியோவில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரான நம்ம வந்து மேக்ஸிமம் 10 ஸ்டாக்ஸில் வந்து எத்தனை % வேண்டாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நமக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்படி 10 ஸ்டாக்ஸில் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரோமோ கண்டினியூவாக, அந்த அளவுக்கு வந்து அதோடைய பர்ஃபார்மன்ஸில் வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்க நமக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போதுமே யூடியூப்லேயும் சோசியல் மீடியாலேயும் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டெய்லி பெஸ்ட்டு ஸ்டாக்ஸாக வந்து ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க. அப்படின்னா வருஷத்துக்கு 365 நாளுமே டெய்லி ஒரு ஸ்டாக்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. நம்ம 365 ஸ்டாக்ஸுமே நம்மளால் வாங்கவும் முடியாது, வாங்கினாலும் நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் முடியாது. பெஸ்ட்டு ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு பண்ண சிரமமாக இருந்தாக்க உங்களுடைய ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸானு செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் கேட்டதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.